அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். அவர்களுடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்திக்கு நான் கடந்து போறேன். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இல்லையா? வாசிக்கப்பட்ட பாகத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான விஷயம். இந்த உலகத்துல ஜனங்களுடைய பாவத்தை கழுவுவதற்காக பிதா ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். பரிசுத்தமான ரத்தம் சிந்தினாதான் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுக்கு கர்த்தர் ஒரு ஏற்பாடு பண்ணி மேசியாக இந்த உலகத்துக்குள்ள அனுப்பினார். அந்த விஷயம் தான் இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. மேய்ப்பர்கள் மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு வானம் திறக்குது, தெய்வ தூதர்கள் இறங்குறாங்க. அந்த மேய்ப்பர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தியை சொல்லிருக்கிறேன். உலகம் முழுவதுக்கும் உள்ள சந்தோஷ செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். உலகத்து ஜனங்களுக்கு அறிவிக்க போற சந்தோஷ செய்தி உங்களுக்கு அறிவிக்க போறேன்றாங்க. உங்களுக்காக இயேசு ரட்சகர் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். இதுதான் சந்தோஷ செய்தி. ஆனா இந்த செய்திய ஏன் பிரதான ஆசாரனுக்கு தூதர்கள் வந்து சொல்லல? பரிசேயர்கள் எல்லாம் உயிர்த்தெழுதல நம்புறவங்க தானே, சதுசேயர் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஏன் சொல்லல? மேசியா வரத்துக்காக எத்தனை குடும்பங்கள் காத்திருந்தது. என் வயிற்றுல பிறக்க மாட்டாங்களா, என் குடும்பத்துல பிறக்க மாட்டாங்க, ஏன் அவங்களுக்கு எல்லாம் அதை சொல்லல? மேய்ப்பர்கள் மாத்திரம். காரணம், இந்த மேய்ப்பர்கள் காத்து கொண்டிருக்கிற மந்தைகள் பலிபீடத்துக்கு போகிற மந்தைகள், கசாப் கடைக்கு போற மந்தைகள் அல்ல. ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக தான். அதுக்குதான் அவங்க ராத்திரி பகலும் கண்ணை முடிச்சு ஒரு ஆறு கூட நஷ்டப்பட்டுடக்கூடாது, ஓடி போயிடக்கூடாது. முதலாளி கிட்ட இந்த கசாப் கடைக்கு போறதா முதலாளிகிட்ட சொல்ல, என் சம்பளத்துல குடிச்சிங்க, இன்னொருத்தர் அந்த தப்பு நடக்காதுன்னு செஞ்சு கேட்டுக்கலாம். ஆனா இது பலிபீடத்துக்கு போகிறது, தெய்வ கோபம் வந்துருமேன்ற பயம். அதனால ராத்திரி பகலும் தூங்காம அந்த ஆளுகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க சொல்றாரு, முதல் செய்தி உனக்குதான். இனி இந்த ஆடுகளை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இந்த ஆடுகளுக்கு பதிலாக சாக போகிற ஒருத்தர் இப்ப பிறந்துட்டார் பெத்லகேம்ல. உலகத்துக்கு, மக்களுக்கும், உங்களுக்கும் இது உங்களுக்கு நல்ல செய்தி. சரி, பெத்லகேம்ல சொல்லியா போயாச்சு. உலக சரித்திரத்துல 3 முக்கிய அடையாளங்கள் சரித்திரத்தில் எழுதியிருக்குது. அதனாலதான் சரித்திரத்தை எழுதும் போது கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் எழுதினாங்க. அந்த 3 முக்கியமான ஒரு அடையாளம் இப்ப நான் சொல்ல போறது. அந்த உலக ரட்சகர் பிறக்கிற காரியம். பெத்லகேம் சொல்லியாச்சு. அட்ரஸ் இல்லையே, எந்த வீடு? மாட்டு தொழுவத்துல. சரி, அங்க மாட்டு தொழுவம் இல்லாத வீடே இருக்காது. அந்த காலத்துல பிரதான தொழில ஆடுகளை மேய்க்கிறது, மாடுகளை வைக்கிறது, விவசாயம் பண்றது, இதுதான் பிரதான தொழில். அதனால எல்லா வீட்டிலுமே மாட்டு தொழுவம் இருக்கும், ஆடுகள் இருக்கும். இதுல எந்த தொழுவத்துல போய் தேடுறது? அப்பதான் அவர் சொல்றாரு, எல்லா தொழுவத்திலையும் ஆடு மாடுகள்லாம் இருக்கும். ஒரு தொழுவத்துல மாத்திரம் ஒரு குழந்தைய துணியில சுத்தி மாடு தலை குமிஞ்சி சாப்பிடுற அந்த புல் தொட்டி இருக்குது பாருங்க, அதுக்குள்ள கிடைத்திருக்கோம். அதை நீங்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்படி தெளிவா சொல்ற. இது உலக சரித்திரத்துல
வேதத்துல இது பதிவு பண்ணப்பட்டிருக்குது. முதல் அடையாளம். எங்கேயாவது மாட்டு தொழுத்துல குழந்தைய கொண்டு போய் போடுவாங்களா? சரி, இப்ப இதுல இன்னொரு கேள்வி இருக்குது. நம்ம பரம்பரையா நாம கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? மாட்டு தொழுத்துல பிறந்தார் தான் சொல்லுவோம். ஆனா இயேசு மாட்டு தொழுத்துல பிறந்தார்னு பைபிள்ல ஒரு இடத்துலயும் எழுதப்படல. அப்படின்னாக்கா எங்க பிறந்தார்? வசனம் என்ன சொல்லுது? பிறந்த குழந்தைய கொண்டு வந்து போட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறத தவிர பிரசவம் எங்க நடந்தது? மரியாதைக்கு வைத்து பிரசவ வேதனை வந்துருச்சு. ஒவ்வொரு வீடா கட்டுறாங்க. ஹோட்டல்ல ரூம் இல்ல, வீடுகளை கட்டுறாங்க. உடனே கதவை தந்து, ஐயோ குலதாட்சி வழியோடு இருக்கிறீங்க, நீங்களே பாருங்க வீட்டுக்குள்ள நாளைக்கு குடிமதிப்பு எழுதுறதுக்குன்னு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து இங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. குழந்தை பிரசவத்துக்கு ஒரு பிரைவசி வேணுமே, எங்க வீட்டுல கிடையாது. அடுத்த வீட்லயும் போகாதீங்க, இதே நிலைமை தான் அடுத்த வீடு. எந்த வீட்லயும் இடம் இல்லை. இதுக்கு மேல வலி தாங்க முடியாது, என்னை எங்கேயாவது மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. யோசிப்பு அதுக்கப்புறமால வேக வேகமா மறைவான இடத்தை தேடி போறான். எங்க போயிருப்பாங்க? பாறைக்கு பின்னாடி பிரசவம் நடந்திருக்குமா? மரத்துக்கு பின்னாடி நடந்திருக்குமா? புதருக்கு பின்னாடி நடந்திருக்குமா? பைபிள் எங்கேயாவது அதுக்கு ஆதாரம் உண்டா? உண்டு. உன்னத பாட்டு புஸ்தகம்ன்றது திருச்சபையினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லலாம். மணவாளன் மணவாட்டி. மணவாளன் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி திருச்சபை. சாதாரணமா எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, பைபிள் எல்லாம் படி, ஆனா உன்னத பார்த்து மாத்திரம் படிச்சிடாதீங்க, கெட்டு போயிடுவீங்கன்னா. ஏன்னா அது வர்ணிக்கிற வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரியே தெரியும், அதனால படிக்காது. எதை படிக்க கூடாதுன்னு சொல்றோமோ அதை படிக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி அப்பதான் வரும். ஒரே நாள்ல எல்லா அக்கமாரும் உன்னத பாட்டு படிச்சு முடிச்சுட்டாங்க. அது தீர்க்க தரிசனம். சபையை பற்றி, சபைய மணவாளன் என்னென்னலாம் எதிர்பார்க்கிறார், அந்த மணவாட்டிய பார்த்து என் ரூபவதியே, என் புறாவே, என்னுடைய அழகே, இப்படி எல்லாம் நினைக்கிறார். புறா பரிசுத்தத்துக்கு அடையாளம். கபடற்ற ஒரு புத்தி உள்ளது புறா. இப்படியாக மணவாளன் மணவாட்டி திருச்சபை பரிசுத்தமா இருக்கணும், கபடற்று இருக்கணும், ஆண்டவர் விரும்புகின்ற அழகு இருக்கணும். நீ கருப்பா இருந்தாலும் எனக்கு நீ அழகாதான் இருக்கிற. அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ என்னுடைய பிள்ளை, என்ன கல்யாணம் கட்ட போறவர், ஆகவே உன்னை நான் வெறுக்கல அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் எல்லாம் போகுது. சரி, மணவாளனை பத்தி மணவாட்டி என்ன சொல்றா? எல்லாரும் கேட்கிறாங்க, இப்ப நீ கட்ட போற மணவாளை எப்படி, எதுல சிறந்தவர்? அவர் சொல்றா, 1000 பேர்ல சிறந்தவர். இப்படி ஒருவர் மாற்றி ஒருத்தர் புகழ்வதை நம்ம கேட்கிறோம். அப்படி நடந்த ஒரு சம்பாஷணையில தான் மணவாளனாகி இயேசு பிறந்த ஒரு ரகசியம் அங்கதான் இருக்கிறது. உன்னத பாட்டு புஸ்தகம் மலையாளத்துல உத்தம கீதம். உன்னத பாட்டு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, உன் தாய் கிச்சிலி மரத்தடியிலே உன்னை பிரசவித்தாள். அந்த கான்வர்சேஷன் மத்தியில இவர் சொல்றார், உன் தாய் உன்னை பிரசவிச்சது கிச்சிலி மரத்தடியில. ஆனா அத இங்கிலீஷ்ல நீங்க பாருங்க, ஆப்பிள் ட்ரீன்னு எழுதி இருக்கும். மலையாளத்துல பாருங்க, நாரக மரத்தடியில நீங்க அம்மை நின்ன பிரசவிச்சு. நாரக மரம்னாக்கா, நாரகனாக்கா எலுமிச்ச மரம். எலுமிச்ச மரத்தினுடைய அடித்தண்டு ரொம்ப அகலமா இருக்கவே இருக்காது. அங்க போய் எங்கேயாவது பிரசவத்துக்கு மறைவு இடம் யோசிப்பு தேடி இருப்பானா? கிச்சிலி மரமும் அப்படிதான், ஆப்பிள் ட்ரீயும் அதே மாதிரிதான், சின்ன தண்டு, அதெல்லாம் மறைவான இடமே இல்லை. அப்ப மொழிபெயர்ப்புல ஏன் இந்த வித்தியாசம்? அந்த காலத்துல அந்த பிரசவ சமயத்துல இருந்த மரம் இப்ப இல்லை. அதனால்தான் மொழிபெயர்ப்பு ஏதோ ஒரு மரத்தடியில் மாத்திரம் தெரியுது. அப்படி ஆளாளுக்கு மொழிபெயர்க்கும் போது அப்படி வச்சுட்டாங்க. இப்ப உலகத்திலேயே பெரிய மிருகம் எதுன்னு கேட்டா
சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லுவோம், யானை தாங்க பெரிய மிருகம். ஆனா அதுக்கப்புறம் தானே அகர ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்க டைனோசர்னு சொல்லிட்டு, அதுக்கு பேர் வச்சு. அது 1.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குது வால். எக்ஸிபிஷன்ல ட்ரிவாண்ட்ரம் ஜூல நீங்க பார்க்கலாம், மியூசியத்துல நீங்க பார்க்கலாம். அந்த மிருகம் வந்ததுக்கு அப்புறம் தான் யானை விட பெரிய மிருகம் ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேரு டைனோசர். அதே மாதிரி தான் அந்த காலத்துல அந்த குறிப்பிட்ட மரம் இல்ல, நாளடைவில் அந்த மரம் போயிடுச்சு. அது ஜனங்க எல்லாம் மறந்துட்டாங்க. ஆகவேதான் மொழிபெயர்ப்பு எழுதும் போது அவங்க மரம் சொல்லிட்டு ஒரு பேரை வச்சு அப்படி எழுதிட்டாங்க. எப்படியோ ஒண்ணு பிரசவம் அங்க நடந்துச்சு. பிரசவத்தை பார்த்தது யோசிப்பு. தொப்புள் கொடி அறுத்து அந்த குழந்தைய கையில வைக்கிற சமயத்துலதான் ஒரு லாட்ஜில் இருக்கிறவன் தான் அதை பாக்குறான். முன்னையே இவங்க ரூம் கேட்டு வந்தாங்க, ஆனா ரூம் இல்லைன்னு சொல்லி அடிச்சுட்டேன். ஆனா பச்சை குழந்தை இப்பதான் பிரசவம் ஆகியிருக்குது, பாவம் தங்க கூட இடம் இல்லாம மரத்தடியில பிரசவம் நடந்திருக்குது, இந்த குளிர் அந்த குழந்தை தாங்குமா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னாக்கா ரூம் தான் இல்ல, ஆனா மாட்டு தொழுவம் இருக்குது, நீங்க அங்க வந்து தங்குறதா எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. அதுக்கப்புறமேலதான் அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த மாட்டு தொழுவத்துல, அப்ப கூட இந்த யோசிப்பு எத்தனை பேருக்கு தொட்டி எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பான் ஆசாரி. ஆனா தன்னுடைய இந்த குழந்தைக்கு ஒரு தொட்டில் கிடையாது, ஒரு யானை கூட போட்டு தொங்க வைக்கிறதுக்கும் வழி இல்லை. மாடு சாப்பிடுற அந்த புல்கூட்டில அங்க கொண்டு போய் கிடத்தினாங்க. இதுதான் முதல் அடையாளம். இத பார்த்துட்டு மேய்ப்பர்கள் பார்த்து வணங்கிட்டு, அதே அதிகாரம் 17வது வசனத்துல லூக்கா 2:17 அதை கண்டு அவர்கள் எங்கும் அதை பிரஸ்தாபம் பண்ணினார்கள். எப்போ இயேசுவை பார்த்துட்டாங்களோ உடனே எருசலேம் மீது எல்லாம் பெத்லகேம் முழுவதுமே பிரஸ்தாபம் பண்ண தொடங்கிட்டாங்க. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷமா கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கீங்க? ஒரு நாளாவது நீங்க ஆராதிக்கிற இயேசுவை மற்றவங்களுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? யோசனை பண்ணி பார்ப்போம். 2வது அடையாளம் வானத்திலே தோன்றின நட்சத்திரம். கிழக்கில் உள்ள சாஸ்திரிகளுக்கு தான் அதை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் பைபிள்ல சொல்றோம். கிழக்குக்கு சில பிராதானியங்கள் இருக்குது. ஆதாம் ஏவா ஆண்டுக்கு கீழ்ப்படியாம போன சமயத்துல ஆண்டவர் அவர் வெளியே துரத்திட்டு அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி கேட்டை காட்டி கத்தியும் சொருகி வச்சுட்டாரு, இனிமேல் உள்ளே நுழையக்கூடாது. அப்படி ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட அவங்க தன்னுடைய முதல் வாழ்க்கையை தொடங்கின இடம் கிழக்கு பகுதி. இவங்களுக்கு பிறந்த 2 குழந்தைங்க. அதுல ஒருத்தன் காயின் தம்பிகாரன ஆபேல கொண்டுட்டான். கொன்ன உடனே கர்த்தர் அவனுக்கு தண்டனை கொடுத்தாரு. உடனே அவன் சொல்றான், எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் என்ன கொண்டுடுவாங்களே. அந்த காலத்துல யார் பாக்குறவங்க? சரித்திரத்துல பெண்கள் பிறந்ததை பத்தி எல்லாம் எபிரேயர்கள் எப்பவுமே எழுதுற வழக்கமே கிடையாது. இவன் அவனை பெற்றான், அவனை பெற்றான். ஆபிரகாம் ஈசாக்க பெற்றான், பெற்றது சாரா தானே. ஆனா பைபிள் அப்படி எழுத மாட்டாங்க. எபிரேயருக்கு அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் உண்டு. அந்த பிரகாரமாக அந்த சரித்திரங்கள் எழுதப்படவில்லை. ஆனா 10ஆம் அதிகாரத்துல பின்னாடி பார்க்கும்போதுதான் காயின் அந்த பட்டணத்திலே, அப்பெல்லாம் பட்டணமே கிடையாது, ஆனா பட்டணம் உருவானதுக்கு பிறகு மோசே அதை எழுதுறாரு. அந்த பட்டணத்துல ஒரு பெண்ணை மனைவியாக தெரிந்து கொண்டார். அது வரைக்கும் கணவன் மனைவின்றது கிடையாது. அண்ணன் தங்கச்சி அவங்க கல்யாணம் பண்றது, அது அவங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்கறது, தங்கச்சி அக்கா இப்படி எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படி ஜன விருத்திப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆண்டவருடைய சாபத்தை வாங்கின உடனே இந்த காயின் ஓடி போய் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தெரிஞ்சு கொண்ட இடம் நோத் என்று அழைக்கப்படுகின்ற கிழக்கு பிரதேசத்துலதான் போய் தங்கணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவங்க தங்கின இடம், கொலைகாரன் சொந்த தம்பியை கொலை பண்ண துரோகி அவன் தங்கின இடம் கிழக்கு பகுதி. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை, வேலைக்காரனால பிரச்சனை.
சரி நமக்குள்ள மனசா வர்றதுக்குள்ள இப்பவே சொத்தை பிரிச்சுக்கலாம்னு சொல்லி நோட்டை போட்டு நீ முதல்ல நீ பாக்குற இடத்த நீ தேடு, அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, மீதியை நான் எடுத்துக்கிறேன். அவன் ஏறி மேடான இடத்துல போய் நின்று பாக்குறான். ஒரே ஒரு தேசம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆடலும் பாடலுமா இருக்குது. அவன் தெரிந்து கொண்ட அந்த கிழக்கு தேசம்னா சோதோம் குமாரா. அந்த கிழக்கு தேசத்துல தான் எல்லா விபச்சார பாவங்களும், ஹோமோசெக்சுவல், லெஸ்பியன் கேரக்டர், பெண்ணோட பெண்ணு, ஆணோட ஆணு, இப்படிப்பட்ட பாவங்கள் உற்பத்தி ஆன இடம் அந்த சோதோம் குமாரா. அப்போ இந்த 3 விதமான காரணங்களை வச்சுதான் நட்சத்திரம் முதல்ல அவங்களுக்கு தென்பட்டதுன்னு சொல்ல நான் வரல. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகினது. அதனால இந்த கிழக்கு பகுதி சாஸ்திரிகள் முதல்ல கண்டுபிடிச்சாங்க நட்சத்திரத்தை. இந்த உலகத்தை ஆளுகிறவர் பிறந்துட்டாரு, பிறக்க போறாரு அல்ல, பிறந்துட்டாரு. உடனே அந்த நட்சத்திரத்தையே ஃபாலோ பண்ணி போறாங்க. மற்ற தேசத்துல இருந்தும் ஞானிகள் எல்லாம் அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சு அவங்களும் எல்லாம் எக்ஸலையும் வந்து சேர்ந்துட்டாங்க. சரி, இப்போ இவ்வளவு நாள் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணவங்க திடீர்னு மனுஷ புத்தி வந்துருச்சு. ராஜா பிறகுறாருன்னா அரண்மனையில் தானே இருக்கணும், ஏறதுகிட்ட போய் கேட்போம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்க அவங்க கொண்டதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. எப்படியோ அங்க இருக்கிற அரண்மனையில் இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க. தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதி இருக்குது, பெத்லகேமே நீ சிறிய ஊர் தான், ஆனா உன்னிலே உலகத்தை ஆளுகிறவர் பிறக்க போகிறார். அப்போ அட்ரஸ் கிடைச்சு போச்சு. பெத்லகேம்ல தான் நீங்க தேடுற இயேசு பிறந்திருக்கிறாரு அப்படின்னு ராஜா சொல்லிட்டு, நீங்க பார்த்த உடனே அட்ரஸ் சொல்லி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்கன்றோம். ஏன்னா கொலை பண்றதுக்கு. அந்த சாஸ்திரிங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நட்சத்திரத்தை பார்க்கறாங்க. அது அப்படியே மூவ் பண்ணி வருது. எந்த வீட்டுக்கு நேரம் நிக்குதோ அந்த வாலு நேர ஆரோ மாதிரி அந்த வீட்டுக்குள்ளதான் உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார். இதுதான் நம்ம சிம்பாலிக்கா டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்க செப்டம்பர் மாசமே அக்டோபர் மாசமே ஸ்டார தொங்க விட்டுருவாங்க. வசதி உள்ளவங்க 1க்கு 4 ஸ்டாரு, ஆனா உள்ள ஒரு சாராய பாட்டில். இப்படி இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் மாய்மாலம். ஏசி எங்க வீட்டுல பிறந்திருக்கிறாரு, எங்க வீட்டுல சமாதானம் இருக்குதுன்றத சிம்பாலிக்கா காமிக்கிறதுக்கு தான் ஸ்டார தொங்க விடுறோம். உங்க வீட்டுல சமாதானம் இல்ல, மதுபானம் குடி வெடிச்சு இருக்கிற நட்சத்திரத்தை தொங்க விடாத. நீ ஜனங்களை ஏமாத்தாத, உன்னை நீ ஏமாத்திக்கிற. நட்சத்திரம் இவங்களுக்கு வழிகாட்டுச்சு. சாஸ்திரிகள் வந்தாங்க, வணங்கினாங்க, 3 பரிசு பொருளை கொண்டு போய் வச்சாங்க. சரி, இப்ப நமக்கு பரம்பரையா சொல்லிக்கிற ஒரு வார்த்தை உண்டு. எத்தனை சாஸ்திரிங்க வந்தாங்க? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுவாங்க 3 சாஸ்திரிங்க. எப்படி சொல்றாங்க? கொண்டு வந்த அந்த பரிசு பொருள் 3 தலைக்கு ஒண்ணு இவங்களே கணக்கு போட்டுக்கிட்டாங்க. ஆனா பைபிள் அப்படி 3 சாஸ்திரின்னு சொல்லி இருக்குதாங்க? அப்படி சொல்லப்படவே இல்லை. சாஸ்திரிகள் வந்தாங்க, அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவங்க கற்பனையில அந்த 3 போட்டுக்கிறாங்க. இப்ப கூட பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது வலது பக்கத்துல ஒரு கல்ல, இடது பக்கத்துல ஒரு கல்ல. யார் பரதேசிக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போனாரு கேட்டு பாருங்க. வலது பக்கத்து கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இவங்க நேர்ல பார்த்த மாதிரி. பைபிள் அப்படி சொல்லவே இல்லையே. அது இருக்கிற விதமாகவே நம்ம சிந்திப்பது நல்லது. அதனால இல்லாத விஷயங்களில் துணிகரமாய் நுழையக்கூடாதுன்னு பவுல் எழுதியிருக்கிறார். இல்லாத விஷயங்களை கற்பனை கூட நம்ம பண்ணி பார்க்க கூடாது. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணாது இருக்கும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளவு எழுதியிருக்கிறோ அதுதான் நம்ம சிந்திக்கணும். அதுக்கு மேல யோசிச்சோம்னா நம்ம விசுவாசமே நம்மளை விட்டு போயிடும். சாஸ்திரிகள் வேற வழியை தூதர்கள் காமிச்சாங்க. நீ இயேசுவை கண்டது உண்மையானா அந்த பழைய வழிக்கு போகாத, அந்த பிசாசு இருக்கிறான். கர்த்தர் உனக்கு ஒரு புது வழி ஆயத்தப்படுத்துறார். 3வது இஸ்ரவேல் ஜனங்கள் 3வது அடையாளம். திரும்ப திரும்ப ஆண்டவருடைய மனசை வேதனைப்படுத்தினார். முதல் தடவை தண்ணினால உலகத்தை அழிச்சார். அதன் பிறகு ராஜா நியாயாதிபதிகள் காலம், ராஜாக்கள் காலம், தீர்க்கதரிசி காலம் எல்லாம் வந்துட்டும் கூட
ஜனங்கள் திருந்தரமாக இல்லை. ராஜா தீர்க்கதரிசியும் சேர்ந்து பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. உலகத்தை அக்னியினால் அழிக்க தீர்மானம் பண்ணாரு. அதான் கடைசி அழிவு. இரண்டாவது அழிவு, மூணாவது அழிவு இல்ல, இரண்டாவது அழிவு தான் கடைசி. அதுக்கு மேல உலகம் இருக்காது. ஆனா அப்பதான் ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். நான் உண்டாக்குன ஜனங்க பரலோகத்துல நான் பார்க்கணுமே, அதுக்கு ஒரே வழி அவங்க பாவம் கழுவப்படணுமே. அவங்க பாவம் கழுவப்படணும்னா பரிசுத்த ரத்தம் சிந்தனுமே. வசனம் சொல்லுது, தேவன் ஒருவர் தவிர பரிசுத்தவான் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது கடவுளே வந்து மனுஷனா வந்து இறங்கினாதான், ரத்தத்தை சிந்தனாதான் உலக மக்களுக்கு பாவம் மன்னிப்பு. அந்த திட்டத்தின்படிதான் பிதா தன்னுடைய மேசியாவை இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணாரு. அத இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாணி நான் சொல்றேன், கடைசி வாணி சொல்றேன். இதுவரைக்கும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என் மனசை ரொம்ப நோக வச்சீங்க. இப்ப நான் அனுப்ப போகிற மேசியாவை நீங்க ஏற்றுக்கொண்டு அவர்தான் இயேசு, அவர்தான் மேசியா நம்பி அவருடைய ரத்தத்தினாலே உங்க பாவம் கழுவப்பட்டுச்சுன்னா நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு தகுதி ஆயிடுவீங்க. சரி, நீங்க அனுப்புற மேசியா எப்படி நாங்க அடையாளம் கண்டுகொள்றது? அப்பதான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்படியே அந்த வார்த்தை இருக்குது, இதுவே உங்களுக்கு அடையாளம். கன்னிகை கர்ப்பவதி ஆகிறது முடியாத காரியங்க. கல்யாணம் ஆகணும், புருஷனோட சேரணும், அப்ப கர்ப்பவதி ஆக முடியும். ஆனா கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணுக்கு எப்படி கர்ப்பவதி ஆகும்? அதுதான் இங்க நடந்தது. அவர் பிள்ளையை பெற்றா, இயேசு கிறிஸ்து பெற்றா, அந்த இயேசு சிலுவையில் அறியப்பட்டாரு, ரத்தம் சிந்தினார். இன்னைக்கு இங்க கூடியிருக்கிற நாமம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், நீங்க யாரு எந்த மதத்தரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் பிறந்தவர். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள். அந்த ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டது, என் பாவமும் மன்னிக்கப்படணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துலயே ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். இயேசுவே, எனக்காகவும் நீ மரித்திருந்ததை நான் நம்புறேன், என் பாவத்தை கழுவிடும் சுவாமி, இந்த நிமிஷம் முதல் நான் உங்களுடைய பிள்ளையா மாறுறேன். ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? உங்களுக்காக, இந்த உலகத்துக்காக வந்த இயேசு பாடுகளை அனுபவித்து ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தை நம்புகிறவர்கள் நம்பி தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். அறிக்கையிட்ட மாத்திரம் போதாது. நீதிமொழிகள் 28:13 சொல்ற, பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்க்கை இல்லை, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும். ஆகவே நான் பாவி ஆண்டவரே, உங்க ரத்தம் என்னை கழுவட்டும். அன்றைக்கு சிந்தினது எனக்காகவும் சிந்தினீர், என்னை இந்த ஒரு விசை மன்னியும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் நாம கேட்போம். நிச்சயமா கர்த்தர் மன்னிப்பார். பாவ மன்னிப்பு ரட்சிக்கப்படுறது என்னன்னு கேட்டீங்களே, அது இன்னைக்கு ராத்திரி கிடைக்கும், இப்ப கிடைக்கும். நீங்க தீர்மானம் மாத்திரம் பண்ணி ஜெபிச்சீங்கன்னா போதும். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்ண மூடுவோம். நீ வா, உன் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே, தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடனும் நீச்சனும் நான் பாவியாக வாரே, பாவம் போக்கும் பலியா என் இயேசுவின் வாரே, பாவியாகவே வாரே. கிருபை கர்த்தாவே, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னி கேட்டது போல இந்த ஒரு விஷயம் பலமுறை மன்னித்த தெய்வம், இந்த ஒரு விஷயம் நீ மன்னியும் என்று கேட்கிறாங்களோ அத்தனை பேருடைய பாவத்தை நீ மன்னிக்கிறார்கள். புது வாழ்க்கை, புது ஜீவியம், புதிய சந்தோஷம் அவருக்கு கிடைக்கட்டும். அதுக்காக தானே நீ ரத்தத்தை சிந்தினீர். கிருபை செய்யும் ஆண்டவரே.
தூரத்தில் நிற்கிறவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், அவர் என்ன மதத்தினராக இருந்தாலும் அவர்களுக்காகவும் நீ ரத்தம் செஞ்சிருக்கிறீர். அவர்களையும் உங்களுடைய பிள்ளையாக உங்களுடைய தொழுவத்தில் நீ சேர்த்துக் கொள்ளும். இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் எனக்கு உண்டு சொன்னீரே, அவங்கதான் இருந்தேன். தயவுசெய்து அவர்களையும் உங்களுடைய தொழுவத்திலே சேர்த்துக் கொள்ள, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. இந்த ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டதுக்காக நன்றி. இந்த கூட்டத்தை கூட்டினது நீர்தான், வசனத்தை கொடுத்தது நீர்தான், தொட்டது நீர்தான், உணர்த்தினது நீர்தான், சுகமாக்கினது நீர்தான். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே. நமது ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும், நாம் கேட்ட செய்தியோடும், செய்தி தந்த தம்முடைய மகனோடும், வந்து கூடின அனைவரோடும் இன்றும் என்றுமான சதா காலமும் தங்கி இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு அறிவிப்பு கூட. நீங்கள் எல்லாரும் அமர்ந்திருந்ததை பார்த்த பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றிற்று. நாம் குறைந்தது ஒரு வார காலம் இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கலாமோ என்று. நீங்கள் விரும்பினால், ஆண்டவருக்கு சித்தமானால், சீக்கிரத்திலே மறுபடியும் ஒரு முறை அவர்களை அழைத்து வேதத்தை கற்றுக்கொள்ள கடவுள் நம் ஆற்றல் தருவார். ஜெபியுங்கள், கடவுள் நம்மை நடத்துவார். துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா, துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா, சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா, சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்தீரையா, கண்ணீருக்கு பதிலாக